73 வயசு மாசிலாமணி ஐயா வந்து இங்க வந்திருக்காரு நம்ம அலுவலகத்துக்கு. அவர் ஒரு பாடல் பாட போறாரு. வாங்க எல்லாரும் கேட்கலாம். நெஞ்சமதில் பகை நீக்கி கருணை மழை பெய்யும், அச்சமின்றி வாழும் வகை கண்ணெதிரே தோணும். இன்பம் எங்கே என்று தேடு, என்று விட்டால் சட்டம் உன்னை காக்கும். அந்த வழி போதும் உன் குடும்பம் உன்னை வாழ்த்தும். தஞ்சமென வருவோர்க்கு உதவி கரம் நீட்டு, அது அடுத்து வரும் தலைமுறைக்கும் உன் பெயரை பேசும். சூப்பர், சிறப்பு. நல்லா பாடுறீங்க. நல்ல ஒரு குரல் வளம் இருக்கு. நல்ல அந்த இலக்கிய நயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவிதைகளை வந்து இலக்கியமா அந்த வார்த்தைகள் சந்தோஷம் ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க. எல்லாம் இறைவனுடைய. ஆமாம், 73 வயசுலேயும் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இந்த பாடல் பாடுறது, இந்த விஷயத்துல இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறத பார்க்குறப்ப இந்த டெடிக்கேஷன் சொல்லுவாங்க ஆங்கில வார்த்தை, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு சிறிய அன்பளிப்பு, இதை வச்சுங்க. ஜாஸ்தி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வச்சுங்க. சரிங்களா? சரிங்களா? நீங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மாசிலாமணின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உதவியாளராக வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 73 வயசு. கவிதைகளை வந்து அதிகமாக எழுதி பாடலாக்கி இந்த புத்தகத்தில் வந்து நிறையா வச்சுருக்காரு. நீங்கள் யாராவது உங்களுக்கு கவிதைகளோ இல்லை பாடல்களோ நீங்கள் பாடணும், இல்லை பாடல்களில் வந்து ஏதாவது ஒரு மேடைகளில் இருந்து பாடணும் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஐயா, உங்களுடைய அலைபேசி எண் இருக்கா? ஃபோன் இருக்குங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன். 8939871476. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் திருவாரூர் விஜயபுரம் பள்ளிவாசலில் உதவியாளராக இருக்கார். அங்கே வந்து அவருக்கான புதிய வருமானம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களும் அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவருடைய கவிதைகள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு, வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கவிதைகள் வந்து தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா ஐயா வந்து பயன்படுத்துவீங்க. நன்றி.